ஏன்டா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எதை பத்திட்டு சொல்லிட்டு இருக்க? என்ன விஷயம்? அதான் முல்லையக்கா எதுவும் சொன்னாங்களா? நம்ம வீட்டுக்கு தான் வந்தாங்களா? முல்லையா? அவ எப்படி வந்தா? அந்த கௌதம் பைய ஓடி போன நேரத்துல தான் சும்மா வீட்டுக்கு நடையா நடந்துட்டு இருப்பா. ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இப்போ எங்க எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா. ஏன்? இல்லத்த, கௌசிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாம்ல. யாருக்கு? கௌசிக்கா? எப்போ பார்த்தாவ? ஏத்த, நேற்று மாப்பிள்ளை வீடுலாம் வந்துட்டு போயிருக்கா பார்த்துக்கோங்க. 3 பேர் வந்தாகலாம். அவைய அம்மா அப்பான்னு நினைக்கிற மாப்பிள்ளைக்கு. காராந்த மாப்பிள்ளை 1,50,000 சம்பாதிக்கிறாராம். எது சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? நல்ல பெரிய பணக்கார வீடு தானாம்த்த. ஒரு விஷயம் தெரில பத்தியில நமக்கு. உங்களுக்கு வந்து விஷயம் சொன்னாங்களா பார்த்துக்கோங்க. எனக்கு எவ்வளோ சொல்லலாமா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் உண்மையா இல்லை நீயே சும்மா சொல்றியாடி? எனக்கு என்ன தெரியும்? எல்லாம் உண்மைதான். எனக்கு காத்து வாக்கல. வேற யாரு? இந்த அவ சொன்னால் அன்பு. அவ தான் சொல்லியிருப்பா உன் கூட்டாளி. 2 பேரும் மாலில் குடி குடி பேசிட்டு இருப்பியா? ஏண்டி போனில் பேசிக்குவீங்களோ? எத்தனை வருஷம் நட்புத்த எப்படி டக்குன்னு விட முடியுமா என்ன? அப்பப்போ பேசிக்கிடுவோம் தான். அதான பாட்டி, அவளோட பேசாதடி பேசாதடி நானும் பல தடவை சொல்லிட்டேன். ஆனால் நீ பேசாமல் இருந்த பாட்டே இல்லையே. அது சரி, நீ சொல்றதெல்லாம் நெசந்தானா? இந்த முல்லைக்குட்டி ஒரு வார்த்தை சொல்லலை பத்தியா நம்மக்கிட்ட? ஆமாத்த, அதுவும் உங்ககிட்டே சொல்லலைன்னா பார்த்துக்கோங்க. அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அருவி, என்ன கௌசி விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கியோ? யாரு? ஏண்டி மல்லியா, உனக்கும் தெரியுமா? எனக்கு தெரியுமாவ, ஊருக்கே தெரிஞ்சிருக்கு, நமக்கு தான் தெரியல. அட பாருங்கடி, ஊருக்கே தெரிஞ்சிருக்கு, எனக்கு தாண்டி இவ ஒன்றும் தெரியாம நான் பாட்டுக்கு வீட்டில் இருக்கேன். இந்த முல்லைக்குட்டிக்கு இருக்க திமுரு ஒரு வார்த்தை சொல்லலை பத்தியா? ஏண்டி முடிவே பண்ணிட்டாங்களா? அது என்னமோ தெரியல. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போறாங்களா? அடி, என்னடி சொல்ற? அந்த அளவுக்கு ஆயிருச்சா? அம்மா உனக்கு யாரு சொன்னா? பக்கத்து வீட்டு சுப்புலட்சுமி தான் சொல்றா வந்து. ஏக்கா உனக்கு விஷயம் தெரியாதா? நீ போலையாக்கா இன்னைக்கு? அப்படி இப்படின்னா எனக்குன்னு அவ கேட்கும்போது சரியான கோபம். இவெல்லாம் நம்ம கிட்ட வந்து கேட்குறாளே, நமக்கு ஒரு விஷயம் தெரியலையே அப்படின்னு. அப்புறம் தான் நினைச்சு பார்த்தேன், அட கடவுளே கடவுளே, இவ்வளோ தூரத்தில் நம்ம இருக்கிறோம், அவளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு சொந்தம் அப்படின்னு நினச்சிட்டு பேசாம வந்துட்டேன். போலையாக்கான்னு கேட்டா, போகணும்டி அப்படின்னு வந்தேன். வரட்டும்டி வரட்டும், எப்போவாது அத்தை சொத்தை அப்படின்ட்டு வருவா வந்து நிற்பால. அப்புறம் இருக்கு அவளுக்கு அப்போதைக்கு. என்னைக்காவது வந்து தானே ஆகணும் நம்மக்கிட்ட, அப்போ பேசிக்கிறேன். ஆமாத்த, இதை கேட்காம விடாதீங்க சொல்லிட்டேன். அவங்களுக்கு என்னப்பா, அப்படி மாப்பிள்ளை இப்படி மாப்பிள்ளை வந்துடுச்சுன்னு ஒரே குசியில் இருக்காக. நம்ம என்ன அப்படியாத்த? நம்மளெல்லாம் பார்த்தாலும் மதிக்க கூட மாட்டாங்கத்த. இவெல்லாம் நல்லா விசாரிச்சாலாம் விசாரிக்கலான்னு அதுவும் தெரியலையேடி. விசாரிக்காம முடிவு பண்ணுவாங்க. எல்லார்த்தையும் விசாரிச்சுட்டு அதுவும் முல்லையக்காய் எப்படிப்பட்ட ஆளு, விசாரிக்காம இருக்குமா என்ன? நீ சொல்ற மாதிரி கரெக்டு தான் கரெக்டு தான். என்னமோ பண்ணட்டும், என்னைக்காவது நம்மளை கூப்பிட வந்துதானே ஆகணும். அன்னைக்கு இருக்கு இவங்களுக்கு. ஏண்டி அருவி, உன்னை அன்புது கூப்பிட்டாளா? அதை எதுக்குக்கா கேட்குறீங்க? அன்புவே அவங்க கூப்பிடலையா, வரியாடி போவோம் அப்படின்னு. இவங்களா அன்பு சும்மா அப்படி கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுட்டு அவளும் வேணாம் நம்ம மட்டும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மாமா மட்டும்தான் போவாக போல. ஏண்டி இந்த மாமாக்கு கூடவா கொஞ்சம் கூட அறிவில்லை நம்மளை கூப்பிடணும் அப்படின்னு? அவங்கெல்லாம் கூப்பிடுவாங்க தான். இந்த முல்லையக்கா ஏதாவது அசகு புசுக்கா பேசி கூப்பிட வேணான்னு சொல்ல வச்சிருப்பாங்க. விடுங்கடி, இந்த முல்லை என்னைக்கா இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்துதானே ஆகணும். அப்போ அவளை பார்த்துக்குருவோம். ஆனால் என்னத்த, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பெரிய மருமக தான் பிடிக்கும், பெரிய மருமகிட்ட தான் எதுவாக இருந்தாலும் சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ பற்றியெல்லாம் உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை தவக. ஆமாடி, அதை நினச்சாதான் எனக்கு பொக்கு பொக்குன்னு வருது. சரி சரி இருக்கட்டும். சரி சரி விடுங்க, பார்த்துக்குருவோம் ஒரு நாளைக்கு அவளை. கல்யாணத்துக்கு சொல்லித்தானே ஆகணும். எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு கடைசியில் பத்திரிக்கை கூட நீட்டிடுவாங்கத்தை கொண்டு வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. கொடுப்பா அன்னைக்கு இருக்கு. ஏம்மா, சத்த நேரம் வர போகிறாங்களாம்மா. அவங்க அப்பாலும் அவங்க அம்மாலும் 2 பேர் மட்டும்தான் வருவாங்க போல். அவங்க அண்ணன் கூட வரலையாம். ஏன் என்னான்னு தெரியல. அம்மா அங்கே பாரு, நான் நேற்று எப்படி நீ பேசுனியோ அதே மாதிரியே பேசணுமா, கொஞ்சம் கூட மாற்றம் இருக்கக்கூடாது. பார்த்துக்க, வீடெல்லாம் இவ்வளோ இதுக்கு கட்டணும் அவ்வளோ இதுக்கு கட்டணும் அப்படி இப்படி ஏதாவது ஒன்று நசுக்க பசுக்க பேசணும். சரியாம்மா? சொன்னது சொன்னபடி இருக்கட்டும். அப்புறம் இன்னொன்று, எனக்கு ஒரே பையன் மட்டும்தான் சொல்லணும். பொண்ணு இருக்க விஷயத்தெல்லாம் சொல்லாத. ஏன்னா பொண்ணை எங்கே கட்டி கொடுத்தது, பொண்ணு அங்கேயா இங்கே ஏதாவது அதில் ஒரு கேள்வி கேட்டு நமக்கு புரியாதபடி ஆக்கிடுவாங்க. எனக்கு ஒரு பையன்தான், இது எங்கள் வீடு தான். என் எத்தனை லட்சம் சம்பளம்னு சொன்னேன்? 1.5 லட்சம் தானப்பா? கரெக்டு, 1.5 லட்சம் சம்பளம்னு சொல்லணும். சரியாம்மா? இதில் எதுவுமே மாறக்கூடாது, பார்த்துக்கோ. இல்லப்பா,
அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குவேன். எப்போ நீ பால் பாக்கெட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துல டீ போடுறதுக்கு? ஏம்மா நான் டீயாவே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன், நீ ஊற்றிட்டு வர்றது தான் வேலை. என்ன இங்கே ஒரு பாத்திரம் எதுவுமே சமைக்க இல்லையே அப்படின்னு கேட்டா என்ன சொல்கிற? என்ன இன்னும் பால் காய்ச்சிட்டு நாங்கள் இந்த வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு சரியா போச்சு. ஆ கரெக்டுமா, கரெக்டாக சொன்னேன். சரிப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அம்மா இன்னும் சத்த நேரத்தில் வந்துருவாங்க, நீ டீ எல்லாம் கப்பில் ஊற்றி வை சரியா? சரிப்பா. அப்பா எங்கன்னு கேட்டா? அப்பா எங்கேன்னு கேட்டால் கொஞ்சம் வெளியில் வேலை விஷயமா போயிருக்கு, ஏதாவது ஒன்று சொல்லிடலாம் விடு. சரிப்பா. உங்க அப்பாவை தான் வாங்க வாங்கினதுக்கு வந்தாரா பாரு, எவ்வளோ கெஞ்சி கெஞ்சிடும் வாங்க வாங்க வாங்கன்னு. வரவே நான்ட்டாரி. ம் கவுசிக்கிட்ட வேற இன்னும் சொல்லாமல் இருக்கும் விஷயத்த. கவுசி வேற மண்டையை போட்டு குழப்பிட்டு இருப்பா. சரி இருக்கட்டும், எல்லாத்தையும் முடிச்சிட்டு அந்த மாப்பிள்ளையே நான் தானே சொல்லிட வேண்டியதுதான். அப்போ கவுசிக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. பாவமாக தான் இருக்கு, இருக்கட்டும். அப்போ இருந்தால் தானே இதில் ஒரு கேக்கு இருக்கு. நான் வேற உங்ககிட்ட எப்படி பேச போகிறேன் வைக்க போகிறேன்னு ஒன்றுமே தெரில. அதை நினச்சாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குல்ல. அட வாங்க வாங்க, இப்போதான் வர்றீங்கன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்களா? ஆமாப்பா, இங்க வரும்போது தான் சொன்னோமா, அதை கரெக்டாக வந்துட்டோம். ஏங்க வீடு எவ்வளோ பெருசா இருக்குல்ல. ஏங்க இது இவங்க வீடு தானேங்க? அவங்க வீட்டுக்கே வந்து நின்றுக்கிட்டு இவங்க வீடான்னு கேட்குறா. இவங்க வீடாதான் முல்லை இருக்கும். சே, கௌதமையும் அன்பையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். அதுதான் எனக்கு சங்கடமா இருக்கு. அவெல்லாம் எதுக்கு? அவெல்லாம் இந்த வீட்டை பார்த்தனா ஆன்னு இருப்பா. வேண்டாம் விடுங்க, நம்ம வீடெல்லாம் ஒரு வீடாங்க. எவ்வளோ அழகா இருக்குல்ல இந்த வீடு. என்ன மின்னு மின்னுது இல்ல, டிவி பத்திலாம் எவ்வளோ பெருசு. அப்பா பாப்பா சூப்பரா இருக்குல்ல. சரி சரி, மாப்பிள்ளை கிட்ட பேசு. நீ வாட்டுக்கு நமக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தா மாப்பிள்ளை ஏதாவது நினைக்க மாட்டாரு. ஆமாங்க ஆமாங்க. சரி. என்னப்பா அம்மா அப்பாவெல்லாம் காணோம்? அப்பா இந்த வந்துருவாரு கொஞ்ச நேரத்தில். நீங்கள் இப்படி சோபாவில் வந்து உட்காருங்க வாங்க. அம்மா அடுப்படியில் கொஞ்சம் பால்லாம் டீ போட்டுட்டு இருக்காங்க, டீ இப்போ எடுத்துகிட்டு வந்துருவாங்க, நீங்கள் இப்படி உட்காருங்க. சரிப்பா, வரட்டும் வரட்டும். என்னப்பா நாங்க மாப்பிள்ளை வீடு பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தோம், உங்க சொந்தக்காரங்க யாருமே வரலையா? சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்தாங்கன்னு வைங்களே, இவனுக்கெல்லாம் பொண்ணு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பொறாமப்படுவாங்க. அதனால தான் சூப்பர் இடமா அடைஞ்சிருச்சு, சூப்பர் பொண்ணு அமைஞ்சிருச்சுன்னு. அதனால கரெக்டாக பத்திரிக்கையெல்லாம் அடித்து கரெக்டாக கொண்டு போய் கொடுக்கணும். என் தம்பி, இந்த வீடு கட்ட எவ்வளோ செலவாயிருக்கும்? 1 கோடி தான். இதெல்லாம் ஏதோ சிம்பிளாக கட்டிட்டேன். என்ன முல்ல? எங்க 1 கோடி இவங்களுக்கு சிம்பிளாங்க? 1 கோடிக்கு கட்டினதை சிம்பிளா கட்டினேன்னு இந்த தம்பி சொல்லுதுங்க. அப்பப்பப்பப்பா, 1 கோடி இவங்களுக்கு சிம்பிள்னா எம்மா? என்ன அங்கிள் ஏதோ யோசிக்கிறீங்க? இல்லப்பா, 1 கோடி மாதிரி தெரியல, கொஞ்சம் கூட தான் இருக்க மாதிரி இருக்கு. அப்படியா? நல்லா இருக்குல்ல வீடு? ஐயோ, இந்த வீடை போய் நல்லா இல்லைன்னு சொல்ல வாய் அழுகிறது. சூப்பரா இருக்கு வீடு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஆண்டி வீடெல்லாம் சுற்றி பாருங்க. சுத்தி பாப்போம்ப்பா, இப்பதானே வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு பிறகு சுத்தி பார்க்கலாம். ஓகே ஆண்டி. ஏங்க இந்த தம்பி இங்கிலீஷ்ல ஆன்ட்டி அங்கிள்னு எவ்வளோ அழகா சொல்லுதுல்ல. இப்படிப்பட்ட மருமக நமக்கு கிடைக்கும்னு நம்ம நினைச்சே பார்க்கலங்க. ஆமா முல்ல, எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. கடவுளா நமக்கு அனுப்பி வச்சிருப்பார் போல. ஆமாங்க. என்னங்க அவங்க அம்மால என்ன காணும்? எங்க இவங்களுக்கு சொந்தம் யாருமே வரல, ஒருத்த கூட இங்க இல்ல, ஃப்ரெண்டுக்கு கூடவா இல்ல? இங்க தானப்பா நீங்க எப்பவுமே இருப்பீங்க? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பால் காய்ச்சணும் பார்த்துக்கோங்க. இப்போவே நாங்கள் வர மாட்டோம், மேரேஜுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டில் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஓ, உங்க அப்பா அம்மாலாம்? என்னோட பழைய வீடு நான் 50 லட்சத்துக்கு கட்டி வச்சிருக்கேன். அந்த வீட்டில் யார் இருக்க போறா? அப்பாவும் அம்மாவும் அங்கே தான் இருக்க போறாங்க. நீங்க ஒரே பையனா? ஆமா ஆண்டி, ஒரே பையன்தான். ஓ சூப்பர்ப்பா. மா, அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் சீக்கிரம் காஃபி எடுத்துட்டு வாங்க. அந்த வரேன்ப்பா. ஏங்க கௌசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஒரே பொண்ணு ஒரே பையன் பத்திலா. சே, நாமளா தேடினா கூட இப்படிப்பட்ட மாப்பிள்ளை நம்ம மகளுக்கு கிடைச்சே இருக்காதுங்க. எனக்கும் நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு முல்ல. அட ஆமாங்க. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. கொடுங்கம்மா. அப்புறம் எங்க பையன் எங்க வீடெல்லாம் உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா? நீங்க என்ன 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க, வீட்டுல யாரையும் கூட்டிட்டு வரல? உங்க பையன் உங்க மருமகள்லாம் இல்லையா? அவங்கெல்லாம் இன்னொரு நாளைக்கு வருவாங்க. நாங்க வீட்டை பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு நாளைக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வரலான்னு தான் வந்துட்டோம். ஓ சரிங்க. பிடிச்சிருக்கா? யாராவது போய் உங்க பையனையும் உங்க வீடையும் பிடிச்சிருக்கான்னு கேட்டா பிடிக்கலன்னு சொல்லுவாங்களாம்மா? ரொம்பவே பிடிச்சிருக்குமா உங்களோட வீடெல்லாம். எங்க வீடு எல்லாருக்குமே பிடிக்குங்க. நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா. சரி, நாங்க குடிச்சிட்டு கிளம்பணும் வேற சீக்கிரம். அப்புறம் மற்ற விஷயம்லாம் கூட பேசிடலாமா? உங்களோட அப்பா எப்பப்பா வருவாங்க? அப்பாவா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்.
லேட் ஆகுமா என்னன்னு தெரியல. அப்பா வந்தோடனே எதுவும் பேசலாமா? எப்போ பேசலான்னு நீங்களே சொல்லுங்களேன். எப்போ வேணாலும் பேசலாமே ஆண்டி, இப்போ கூட பேசலாம். சரிங்கப்பா. அப்புறம் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? ஐயோ, இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த கேட்பீங்க நான் நினைச்சே பார்க்கல ஆண்டி. என்னப்பா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு அம்மா எல்லாரையும் பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளை வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அப்புறம் என்னப்பா எப்போ வச்சுக்கலான்னு தான் கேட்பாக. நிஜமாவா ஆண்டி? உங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா? பொண்ணுக்கு தானே, நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்களே பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் இன்னும் பார்க்கல பத்திலா? பொண்ணு ஃபோட்டோ காமிச்சாங்க, அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால பொண்ணு ஃபோட்டோ நேரில் அப்படி தானே இருப்பாங்க, அதான் நான் ஓகே சொல்லிட்டேன் ஆண்டி. என் பொண்ணு அழகா இருப்பாப்பா உங்களை மாதிரி, நீங்கள் கவலையே பட தேவையில்ல. இன்னொரு நாள் வேணா வாங்க பார்த்துட்டு வரலாம். என் பொண்ணுக்கு உங்களை பிடிக்கும் தான். ஓகே ஆண்டி. மேரேஜ் எப்போ வச்சுக்கலாம்? நீங்கள் பெரியவங்கள பார்த்து பேசுங்க. நீங்கள் இப்போவே பேசுங்களேன், அம்மா கூட இருக்காங்கல்ல. எப்போ என்னன்னா என்னம்மா, என் பையனுக்கு ரொம்ப நாள் பொண்ணு தேடிட்டு இருந்தோம். என்ன ஜாதகம் செட் ஆக மாட்டேன்ருச்சு. உங்கள் பொண்ணு தான் கரெக்டாக இருக்குது. அப்புறம் அதனால தான் சரி முடிவு பண்ணிடலாமே, அடுத்த மாதம் கூட வச்சுக்கலாம். மா, அடுத்த மாதம் வேணாம், 10 நாளுன்னு சொல்லு. 10 நாளாப்பா? பையன் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு வேலை விஷயமா வெளில போகிறான், அதை 10 நாள் வச்சுக்க சொல்கிறான். வெளிநாட்டுக்கா? கல்யாணத்துக்கு அப்புறமா? ஆமாம் ஆண்டி, கொஞ்சம் ஒர்க்கு விஷயமா. கல்யாணத்துக்கு அப்புறம்னா என் பொண்ணையும் தானப்பா கூட்டிகிட்டு போவியா? ஆமாம், ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகாமல் எப்படி ஆண்டி? பார்த்தீங்களாங்க, நம்ம மக கல்யாணம் பண்ண உடனே வெளிநாட்டுக்கு போக போகிறாங்க. சந்தோஷமா இருக்குங்க எனக்கு ரொம்ப. இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா. ஆமாமுல்ல.